அமிதாப் மாமாவுக்கு கோவம் வந்துருச்சே, இனிமே திமுக காரணங்களா நீங்க அவ்வளவு தாண்டா அப்படின்ற மாதிரி மாணிக்கம் தாக்கூர் இருக்கிறார்ல, அந்த மாணிக்கம் தாக்கூர் என்ற அமிதாப் மாமாவுக்கு இன்னைக்கு கோவம் வந்து மதுரையில நடந்த அவர்களுடைய கட்சி கூட்டத்துல இன்றைக்கு அப்படியே கொந்தளிச்சுக்கிறாரு. திமுகவுக்கு எதிராக மாதிரியான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. அவ்வளவுதான், இனிமே திமுக காரணம் சத்திங்களா நீங்க? எங்க அமிதாப் மாமாவுக்கு கோவம் வந்துருச்சு, உங்களை தூக்கி போட்டு மெரிக்க போறாரு. உன் கூட கூட்டணியை உடச்சுக்கிட்டு இப்ப டிவிகே கூட போயிட்டு அடுத்து ஆட்சி அமைக்க போறாரு. திமுக தூக்கி வெளியில தூக்கி போட போறாரு. அதை பற்றி தான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வியூசட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு வந்துடும். மதுரையில காங்கிரஸ் கட்சியினுடைய வடக்கு, அதாவது மதுரை வடக்கு மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு கூட்டம் வந்து கலந்தாய்வு கூட்டம், ஆலோசனை கூட்டம், எப்படினாலும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த கூட்டம் நடக்கிறது. அதில் கலந்து கொண்ட மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் திமுகவிற்கு எதிராக சரமாரியான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம, எனக்கு நீ மரியாதை தந்தாதான் நான் உனக்கு மரியாதை தருவேன், எனக்கு மரியாதை நீ தரமாட்டியா அப்படின்னு சின்ன புள்ள கணக்கா அழுவாத குறையா கம்ப்ளைண்ட் வச்சிருக்காரு. யோ, என்னையா நீங்க கூட்டணியில வச்சுக்கிட்டு எனக்கு நீ மரியாதை தந்தாதான் நான் மரியாதை தருவேன், எனக்கு மரியாதை தரலன்னா நானும் தரமாட்டேன். மரியாதையை கூட கேட்டு வாங்குற அளவிற்கு போயிடுச்சு திமுக கூட்டணி. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? உன்னை ஒரு மசுரா கூட மதிக்காம உங்களெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கிறானுங்கன்னு தெரியுது. அப்ப மரியாதையை கூட கேட்டு வாங்கக்கூடிய அளவிற்கு மானங்கிட்டு போய் அந்த கூட்டணியில நீங்க இருக்கணுமா மாணிக்கம் தாக்கூர்? சொல்லுங்க அமிதாப் மாமா அப்படின்னு தான் நாங்க கேட்கிறோம். இப்படி ஒரு மானகட்ட பொழப்பு, ஈனகட்ட பொழப்பு உங்களுக்கு எதுக்கு? உங்களுக்கு தான் மரியாதை தரமாட்டான்னு தெரியுது இல்ல? உங்களெல்லாம் ஒரு ஒரு மயிராக கூட மதிக்க மாட்டானுங்கன்னு தெரியுது இல்ல? அப்புறம் எதுக்கு அந்த கூட்டணியில் இருக்கிறீங்க? உங்களுக்கு தான் ஆப்ஷன் இருக்குல்ல, விஜய் ஆப்ஷன் போக வேண்டியதானே. எதுக்கு இங்க இன்னும் முட்டிக்கிட்டு இருக்கீங்க? இவ்வளவு வக்கடையா பேசிட்டு திரும்ப போய் 5 சீட்டு தாங்கய்யா, 10 சீட்டு தாங்கய்யான்னு திரும்ப போய் கெஞ்சதான் போறீங்க. அதுக்கு எதுக்குடா இந்த வீரவசனம்? சொல்லுங்க, எதுக்கு இந்த வீரவசனம்? எதுக்கு இந்த வெட்டி வீராப்பு? நீ வாங்குற 5-10 சீட்டுக்கு இது தேவைதானா? இவ்வளவு வாய்ஸ் அவடால் உனக்கு தேவைதானா? அது மட்டும் இல்லாம ஆட்சியில பங்கு நீங்கள் கொடுத்தே ஆகணும். தொங்கு சட்டசபை தான் அமைய போகிறது. ஆட்சியில பங்கு நீங்க கொடுத்தே ஆகணும்னு அந்த இடத்துல போய் மாணிக்கம் தாக்கூர் கொந்தளிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சிக்காரர்களை தகாத வார்த்தைகளால் திட்டிய, புண்படுத்திய, அசிங்கப்படுத்திய, இழிவுபடுத்திய திமுக நிர்வாகியின் மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு ஒப்பாரி வச்சிருக்காரு மாணிக்கம் தாக்கூர். அவர்கள் கலந்து கொண்ட அந்த கூட்டத்துல ஒரு தொண்டர் ஏந்திருச்சு, நமக்கு நீங்க இவங்க மட்டும் நமக்கு ஆட்சியில அதிகாரத்துல பங்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டோம், நாம விஜய் பக்கம் போயிடலாம், விஜய் பக்கம் கூட்டணிக்கு போனா நம்ம 70 சீட்டுல தாராளமா ஜெயிக்கலாம், அங்க போனீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் தான், நமக்கு ஆட்சியில பங்கு கிடைக்கும், அதிகாரத்துல பங்கு கிடைக்கும். இந்த திமுக காரணம் கூட வேலை செய்ய வரவே மாட்டானுங்க. இவங்க சொல்றாங்க, இப்படி காங்கிரஸ் கட்சிக்காரங்க இவங்க சொல்றானுங்க, திமுக கட்சிக்காரங்க எங்க கூட வேலையே செய்ய வரமாட்டேங்கிறாங்க, விஜய் கட்சிக்காரங்க கூட போனாக்க வேலை செய்யறதுக்கு நிறைய பசங்க வருவாங்க, நாம போய் ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அந்த கூட்டத்துல குமரி இருக்கிறார் ஒரு காங்கிரஸ் தொண்டர்கள். உண்மையை சொல்லணும்னா, இந்த காங்கிரஸ்காரர்களை தோல் மேல தூக்கிக்கிட்டு சுமக்கிறது திமுக காரணங்க தான். ஈரோடு இடைத்தேர்தல் 2 தடவை நடந்துருச்சு. அந்த 2 இடைத்தேர்தலையும் யாருக்கு தலைவலியோ இல்லையோ, வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளர், ஜெயிக்க போறது காங்கிரஸ் வேட்பாளர் தான் ஜெயிக்க போறாரு, போட்டியிடுறது அவங்கதான். ஆனா அந்த ஈரோடு கிழக்குல உசுரை கொடுத்து வேலை செஞ்சது திமுக காரங்க. காங்கிரஸ்காரங்க மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்துக்கிட்டு சொகுசா காலாட்டிட்டு தான் படுத்து கிடந்தாங்க. அந்த ஈரோடு கிழக்குல உசுரை கொடுத்து அங்க இறங்கி களத்துல இறங்கி பணத்தை செலவு பண்ணி, எப்படி காங்கிரஸ்காரன் ஜெயிக்கிறதுக்கு திமுக காரன் பணத்தை செலவு பண்ணான். இவங்க தான் உசுரை கொடுத்து வேலை செஞ்சாங்க. அவங்க எல்லாம் நேக்கா அப்படியே கண்டிட்டானுங்க காங்கிரஸ்காரங்க எல்லாம். அவங்க சொல்றாங்க, திமுக வேலை செய்யவே வரல, நம்ம தான் போய் இறங்கி வேலை செய்யறோம்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப எளிமையா கேட்கிறேன், காங்கிரஸ் கட்சி கடைசியாக மக்களுக்காக போராடிய ஒரே ஒரு போராட்டத்தை காட்டுங்க. இப்போ கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்றேன், ஏன்னா இப்ப அரசியலுக்காக நீ உள்ள வந்து 100 நாள் வேலை வாய்ப்பு தொடர்ந்து உன்னை கையில பிடிச்சிட்டு ஆடிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி கடந்த 4 வருடத்தில் மக்களுக்காக காங்கிரஸ் தன்னிச்சையாக எடுத்த ஒரே ஒரு போராட்டத்தை காட்டு. என்னைக்கு மக்களுக்காக இந்த காங்கிரஸ் களத்துல இறங்கி நின்று போராடி இருக்கு? டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக போராடி இருக்கா? பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக போராடி இருக்கிறதா? ஒரே ஒரு போராட்டத்தை காட்டியா? இந்த காங்கிரஸ் கட்சிக்காரனுங்க இந்த தமிழ்நாடு மக்களுடைய நலனுக்காக, உரிமைக்காக எடுத்த ஒரே ஒரு போராட்டத்தை காட்டு. இவனுங்க எங்க இருக்கிறானுங்கன்னே தெரியல. அப்பப்ப எலெக்ஷன் டைம்ல மட்டும் மாறி மாறி கூட்டணி வச்சு சீட்டை வாங்கிட்டு போட்டி போட்டுட்டு
கூட்டணி முதுகுல சவாரி செஞ்சுக்கிட்டு பணத்தையும் வாங்கிட்டு சீட்டையும் வாங்கிட்டு இவனுக்கு சொகுசாதான் வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. இன்னும் பண்ணையார் கட்சியாக தான் காங்கிரஸ் இருக்கிறது. இவங்க திமுக நொட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டும் தான், ரெண்டும் ஒரே சாக்கடையில விழுந்த பண்டிகைகள் தான், இதுல மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. இருந்தாலும் சொல்றேன், இவங்க திமுக வேலை செய்ய மாட்டேன், காங்கிரஸ்காரன் சொல்றதுதான் இன்னும் அசிங்கமா இருக்குது. இவன் சொல்ற அளவுக்கு அவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இந்த மாணிக்கம் தாக்கூர் என்ன தெரியுமா சொன்னாரு, உங்களுடைய பாவ மூட்டையெல்லாம் நாங்க தூக்கி சுமக்கிறோம் அப்படின்றார். உண்மைதான். இப்ப வரைக்கும் காங்கிரஸ், இந்திய அளவுல காங்கிரஸ் ஒழிஞ்சது ஒரே காரணம் திமுக தான். காங்கிரஸ் சோழிய முடிச்சு விட்டது திமுக தான். 15 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்துக்கு காங்கிரஸ் வர முடியாம காங்கிரஸ் தோக்கடிச்சு இன்றைக்கு கூப்புல உட்கார வச்சிருக்கிறது திமுக தான். ஒரே ஒரு ஊழல் தாயா, ஸ்பெக்ட்ரம் ஊழல். அந்த ஒத்த ஊழலால 15 வருஷமா காங்கிரஸால ஆட்சிக்கு வர முடியவில்லை. அந்த ஆட்சியா அப்படின்னா என்னது, பிரதமர் வேட்பாளர் அப்படின்னா என்னது, காங்கிரஸா அப்படின்னா என்னது என்ற அளவு கொண்டு போய் விட்டாங்க. அன்றைக்கு திமுக செய்த ஊழலால், ஸ்பெக்ட்ரம் ஊழலால் ஆட்சியை இழந்தது காங்கிரஸ். இன்றைக்கு வரைக்கும், அன்னைக்கு விழுந்த காங்கிரஸ் இன்னைக்கு வரைக்கும் எழவில்லை. அத்தனைக்கு காரணம் யாரு, இந்த திமுக காரணங்க அடிச்ச கொள்ள. இந்த திமுக காரணங்க எங்கெல்லாம் கால் எடுத்து வைக்கிறானுங்களோ அங்கெல்லாம் சர்வ நாசம் என்பதற்கு இந்த திமுக கூட்டணி ஒரு உதாரணம். கூட்டணியில போய் சேர்ந்தானுங்க, காங்கிரஸ் சோழியை முடிச்சு விட்டானுங்க. இன்றைக்கு இந்தியா முழுக்க காங்கிரஸ் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. அதற்கு காரணம் யாரு, இந்த திமுக காரங்க. அப்போ திமுக ஒரு தேசிய கட்சியே சோழி முடிக்கிற அளவுக்கு வளர்ந்திருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய கொள்ளை கூட்டமாக இருக்கும் இந்த திமுகவினர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு. டேய், நீ திருடன திருட்டுக்கு ஆர் ஆசாவும் கனிமொழியும் சேர்ந்து திருடுற ஸ்பெக்ட்ரம் ஊழலுக்கு திமுக அடிச்ச கொள்ளைக்கு தானே நாங்கள் ஆட்சியை இழந்துட்டு நிக்கிறோம். நல்லா ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? 2012 2011 காலகட்டம் ஞாபகம் இருக்கிறதா? இந்த ஸ்பெக்ட்ரம் ஊழலை வைத்துதான் அண்ணா ஆசரே என்ற ஒரு புனிதவான், அவர் ஒரு துபாகூர் தான், அவர் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அந்த போராட்டம் இந்திய அளவில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி அதன் விளைவாக தான் காங்கிரஸ் ஆட்சியை எழுந்தது. இன்றைக்கு இங்க திமுக என்னென்ன வார்த்தைகள்லாம் விடுறானுங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் புடிச்சிட்டு போயிட்டு வடமாநில தேர்தலில் பாஜக காங்கிரஸுக்கு எதிராக அந்த பிரச்சாரத்தை பயன்படுத்தி இங்க பாருங்க நம்ம மதத்தை இழிவுபடுத்துறாங்க, சனாதனத்தை தப்பா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அங்க இப்ப வரைக்கும் காங்கிரஸ் தோக்கடிச்சுக்கிட்டு இருக்கு பாஜக. அதுக்கு காரணமும் திமுக காரணங்க தான். இங்க இருந்து பீகாருக்கு போனாரு நம்ம முதலமைச்சர், இங்கவே ஒன்னும் கிழிக்க முடியல. நம்ம சொல்றோம்ல, அந்த கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனான்ற மாதிரி இங்கவே ஒரு பிரச்சாரத்துல அப்படி என்ன கிழிச்சாருன்னு தெரியல மு.க. ஸ்டாலின். இங்க இருந்து பீகாருக்கு போயிட்டாரு பிரச்சாரம் பண்ண, அங்க போய் பிரச்சாரம் பண்ணி அங்கேயும் காங்கிரஸ் சோழியை முடிச்சு விட்டார். இப்படியாக காங்கிரஸ் திமுக கூட கூட்டணி சேர்ந்ததுக்கு இவனுங்களால என்ன பண்ண முடியுமோ அதை சிறப்பா பண்ணி விட்டாங்க. இந்தியா முழுக்க காங்கிரஸை ஒழிச்சு கட்டுற ஒரே பெருமை திமுகவை தான் சேரும். இது மறுக்க முடியாத உண்மையா இல்லையா? நிறைய பேர் என்ன சொல்றாங்க, பாஜக தான் காங்கிரஸ் அழிச்சிடுச்சு அப்படின்னு, காங்கிரஸ் அழிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, காங்கிரஸ் அழிச்சது பாஜகவா? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. காங்கிரஸை அழித்தது, வேரோடு பிடுங்கி எறிய போவது திமுக. இந்த திமுக காரணங்களால தான் ஆட்சி போச்சு. பல்வேறு மாநிலங்கள்ல இவனுக்கு பிரச்சனையை கொண்டு போய் அங்க வச்சு பிரச்சாரம் பண்ணி அங்கேயும் காங்கிரஸை முடிச்சு விட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் மட்டும் கொஞ்சம் உயிர் தொத்திக்கிட்டு இருக்கு காங்கிரஸுக்கு. அதையும் இன்னும் ஒரு 5 வருஷம் நாலு கூட்டணி வைங்கடா திமுக காரணம் கூட, மிக சிறப்பா இருக்கும்டா. இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கூட்டணி வச்சுக்கின்னு வச்சுங்க, இந்த தென் இந்தியாவும் நக்கிட்டு போயிடும் காங்கிரஸுக்கு. போய் கட்சியை வளர்க்குற வேலையை பாருங்கடா. போய் 5க்கும் 10க்கும் இன்னும் போய் திமுக கூட்டணியில போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, டிவிக்கேன்னு ஒரு வாய்ப்பு, போய் போட்டி போடு. 234 தொகுதினா ஒரு 100 தொகுதி கேட்டு வாங்கி அதுல 50 ஜெயிச்சா கூட போதுமே. இவங்க கிட்ட போய் தொங்கிட்டு இருக்கிறதுக்கு காங்கிரஸ் வலிமையை காட்டுங்க, காங்கிரஸ் தன்னுடைய வலிமையை காட்டுங்க. நான் ஆட்சி கொண்டாட பரவாயில்ல, உன்னை தூக்கி எழுதின பாடுறான்னு திமுகவுக்கு காட்டுங்க. அப்பதான் திமுக காரனுக்கு பயம் வரும். இன்னைக்கு 150 வருஷம் கட்சியை வச்சுட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எப்படி யானையினுடைய பலம் யானைக்கு தெரியாம அந்த யானையை வச்சு கோயில்ல பிச்சை எடுக்கிறாங்களோ அந்த வேலையை காங்கிரஸ் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு திமுக. இங்க காங்கிரஸ் திமுக கூட்டணி பிளவால காங்கிரஸுக்கு ஒண்ணு இழப்புறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா திமுகவுக்கு ஆட்சியே போயிடும். அப்ப யாரினுடைய உதவி யாருக்கு தேவை? ஆனா இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க அவனுங்க வலிமை அவனுங்களுக்கே தெரியாம இன்றைக்கு 5க்கு 10 சீட்டுக்கு
பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க திமுக காரங்கள்ட்ட. அது கூட பரவாயில்ல, மரியாதை கொடுங்கன்னு பிச்சை எடுக்கிறாங்கல்ல, அதை நினைச்சா தான் இன்னும் வேதனையா இருக்கு. மரியாதையை கூட கேட்டு பெற வேண்டிய இடத்திற்கு தான் இன்றைக்கு காங்கிரஸ் இருக்கிறது. சுயமரியாதைன்னு ஒண்ணு வேணுங்க, சோத்துல உப்பு போட்டு தின்னுங்க. சுயமரியாதை இருக்கிறவன் இப்படி மரியாதையை கூட கெஞ்சி கேட்டு பிச்சை கேட்டு வாங்க வேண்டிய சூழல்ல இருக்க மாட்டான். அதுக்குதான் கேட்கிறோம், சுயமரியாதை என்பது வேண்டும். நீங்க இன்னும் ஒரு 10 வருஷம் திமுக கூட்டணி வைங்க, நல்லா குளு 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 குளுன்னு இருப்பீங்க காங்கிரஸ். ஓகேவா? எப்படியோ இன்னைக்கு ஒரு கலவரத்தை மூட்டி விட்டுருக்காரு மாணிக்கம் தாக்கூர். இதுக்கு திமுக தரப்புல இருந்து பதிலடி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மாநில தலைவர் இருக்காருல்ல, அவர் தான் எங்க இருக்காருன்னு தெரியல. எப்பவுமே ஒரு கட்சி இருக்குனாக்கா அந்த கட்சியுடைய தலைவர் தான் வெளில தெரிவாரு. அந்த கட்சியுடைய தலைவர் தான் பத்திரிகையாளரை சந்திப்பாரு. அந்த கட்சியுடைய தலைவர் தான் முக்கியமான அறிவிப்புகள் எல்லாம் வெளியிடுவாரு, விமர்சனத்தை முன்வைப்பாரு. ஆனா காங்கிரஸ் கட்சியில கட்சி தலைவரை தவிர எல்லாரும் பேசலாம், அப்படி இருக்குது. இதுதான் அவங்க கட்சியில தலைவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, முக்கியத்துவம். இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? காங்கிரஸ்ல 10-15 கோஷ்டி இருப்பாங்க. அதனாலதான் காங்கிரஸ் இன்னும் விளங்காம இருக்குது தமிழ்நாட்டுல. முதல்ல உங்க கட்சி தலைமையை பேச சொல்லுங்க, உங்க கட்சி தலைவரை பேச சொல்லுங்க, அப்பதான் காங்கிரஸ் விலகும். அது வரைக்கும் நீங்க இப்படிதான் கோஷ்டி பூசல வச்சுக்கிட்டு உங்களுக்குள்ளே ஒத்துமை இல்லாம நீங்களே கோஷ்டியா அடிச்சுட்டு கிடந்தீங்கன்னாக்க வரவும் போறவங்களாம் இந்த திமுக மாதிரி ஏறி அடிச்சுட்டு தான் போவாங்க. நன்றி.